இலக்குகளான இது வந்து முக்கியமாக என்னோட நண்பர்கள் அது சாத்தியப்படுது. அது முக்கிய காரணம் எங்கள் 2 பேரோட தாய்மார்கள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அவங்க எங்களுக்கு சோதனை மட்டும்தான் 2 வருஷம் ஒரு எல்லா இடத்துலையுமே இந்த ட்ரைசிகள் எப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டும் கேட்கும்போது அவன் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா தமிழ் மக்களுக்கு இவ்வளோ பவர் இருக்கா, அவங்க எப்படி இவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்குது. போகிற எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து தமிழ்நாடுனாலே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 29 மாநிலத்தில் 3000 அவருக்கு மேலே தெரிஞ்சவங்க சும்மா ட்ரைசிகளை பயணம் பண்ணுறோம். ஒவ்வொரு மரத்தில் நிறையா வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. நாங்களே எல்லா இடத்துலையும் படிக்கிற வேர்ல்டுலேயே இந்த மாதிரி விஷயங்கள் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்டா முதல்ல சைக்கிள் கொண்டு போனாங்க, ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல விஷயம் நல்ல விஷயம் சொன்னால் எல்லாரும் கேட்கணும். அதுக்கு நல்ல விஷயம் சொல்லணும்னு ஆரம்பிச்ச பயணம் தான் இப்போ 2023 ஜூன் 7 ஆரம்பிச்சது 2025 ஆகஸ்ட் 17 வந்து முடிவடையுது. இப்போ என்னோட சித்திரங்கள் எல்லாருமே எதுக்காண்டி போறீங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, மரக்கன்று முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது மரக்கன்று வைக்கிறது இது ரொம்ப முக்கியமான சொல்லி மக்கள் அந்த இன்ஃபர்மேஷன் போதும். அதுதான் எங்களோட மைய கருத்தாக இருந்துச்சு. அதை நாங்கள் வெற்றி போட்டுட்டோம். ரொம்ப யார் பண்ணுறது பண்ணக்கூடாதுன்ற மைண்ட் எது பண்ணாலும் ஒரு புதுத்தன்மையாக பண்ணுறது தான். அதனால எப்படி இங்கே பயணம் பண்ணுறது, என்ன மாதிரி பயணம் பண்ணணும், வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எதுவுமே இல்லாமல் பயணம் பண்ணணும், உண்மையாக பயணம் பண்ணணும். அப்படி நாங்கள் யோசிக்கும்போது நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிறோம். இதில் பயணம் பண்ணணும், அதில் பயணம் பண்ணணும், வாகனத்தில் போயிட்டாங்க, காரில் போயிட்டாங்க, பஸ்ஸில் போயிட்டாங்க, 2 வீலரில் போயிட்டாங்க. அப்படிங்கும்போது போகாத விஷயம் பண்ணாத விஷயம் உலகத்தில் யாரும் பண்ணாத விஷயம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறது தான் ட்ரைசிங் பண்ணிக்கிறோம். இந்த ட்ரைசிங் வந்து தினந்தோறும் நம்ம போகும்போது முதல் சவாலாக வந்து கிளைமேட் எங்களுக்கு வருது, 2வது சவாலாக உடம்புல நிறைய பிரச்சனைகள் வருது, 3வது சவாலாக பண பிரச்சனை வருது, 4வது சவால் அந்த இதாக வந்து எங்களுக்கு எங்களோட தன்னம்பிக்கையை உடையுது. ஆனால் எங்கிட்ட 2 பேருக்கு இருந்தது என்னன்னா நம்ம எடுத்ததை முடிக்கணும் அப்படின்ற ஒரு இதுதான் வந்து எங்களை அடுத்த கடவுள் கொண்டு போய் ட்ரைசிகளை எல்லா இடத்துக்கு போயிட்டோம். ஒரு பயங்கரமான விஷயம் சொல்கிறோம். அதாவது உலகத்தில் அதிகமாக வந்து 18,000 அடி உயரத்தில் இருக்கிற ஒப்பீனியா ட்ரைனில் எடுத்தும்போது அங்கே இருக்கிற பிடிக்கிறீங்க வந்து சொன்னாங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டிலிருந்து வரோம் அப்படின்றது என் வாழ்க்கையில் 65 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்க. 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 65 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அது இப்படி ஒரு ட்ரைனில் நான் எடுத்து வந்து பார்த்ததே கிடையாது. நான் ஆர்மியில் எவ்வளோ ட்ரைனிங் எடுத்து என்னவோ எடுத்து என்னால் கண்டிப்பாக முடியாது. எந்த ஸ்டேட்டஸ் இருக்குது தமிழ்நாடுன்னு வந்து அவங்களுக்கு உணர்ச்சி பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கும் இவ்வளோ இந்த அளவுக்கு பண்ணக்கூடிய மன வலிமை இருந்தால் உண்மையிலே கேட்டால் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க பார்த்ததுக்கு தான் எனக்கு உணர்றேன். தமிழ்நாடு ஸ்டேட் மிகப்பெரிய ஸ்டேட் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப கருவமாக இருக்குது. கடைசியாக ஒரு விஷயம், வேறு வேறு மாநிலங்களுக்குலாம் போயிட்டு வந்திருக்கீங்க. அங்கே இருக்கிறவங்களோட உங்களோட அனுபவங்களை வேறு மாநிலங்கள் போயிட்டு வந்திருக்கோம். இந்தியாவில் மட்டும்தான் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பலதரப்பட்ட மொழிகள் பேசுவாங்க, பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட சொந்தங்கள் பேசுகிறாங்க. அதில் மட்டும் தான் நம்ம சொந்தங்கள் இருக்காங்க. இப்போ இந்தியாவுக்குள்ள சொந்தங்கள் இருக்காங்க. நாங்கள் போகும்போது எங்கள் சைக்கிளை பார்த்து எல்லாரும் இப்போ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே இருக்க எல்லாருமே அதை ஒரு நார்மலாக பார்த்து எங்கள் வீட்டில் தங்க வச்சு வீட்டில் இருக்க வச்சு அவங்க குடும்பத்தோட்டமாக வச்சு சோறெல்லாம் வைத்து அதை போகும்போது நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்து அதான் நான் ஒரு இந்தியா ஒற்றுமையாக பார்த்தேன். இந்தியா வந்து அனைவருக்குமான ஒரு கல்வி. இந்தியாவில் வந்து மதம் இலக்கம் மொழி அதெல்லாம் தாண்டி இந்தியா வந்து எல்லாருக்கும் அதனால தான் நாங்கள் நல்லபடியாக பயணம் பண்ணி திருடர்கள் அடி தப்பிச்சு நல்லபடியாக மொபைல் சொன்னாங்க. அதான் இந்தியா வந்து எல்லாருக்குமான கல்வி. அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தீங்க. அதில் காலம் வச்சது உங்களோட மனநலம். அவங்க ட்ராவலில் வந்து நம்ம வந்து வீடியோவில் வந்து நல்ல விஷயம் தான் சொல்லுவோம். மக்களுக்கு நம்மளால தான் ட்ராவல் பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டக்கூடாதுன்ற மைண்ட் செட் இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோ இந்த
எப்போ யார் வருவா, என்ன என்ன நடக்கும் அப்படின்றாங்க. நாங்கள் தூங்கும் போது கூட எங்களுக்கு சிந்தனை ஓடிட்டு இருக்கு. அதனால எங்களோட ஸ்லீப் சைக்கிள் மொத்தமாக பாதிக்கப்பட்டு இப்போ வரைக்கும் எனக்கு வந்து தூக்கம் வரவே வராது. மதுரை மண்ணில் காலடி எடுத்து வச்ச உடனே அந்த சாதனையெல்லாம் தாண்டி மக்கள்லாம் பார்க்கணும்னா நிம்மதியான தூக்கம் கிடைக்கும்டா சாமி அப்படின்ற ஒரு உணர்வு இருந்துச்சு. அதுக்கு நல்ல சாப்பாடு எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து எல்லா ஊர்லேயும் பண்ணிக்கிட்டு எல்லாரோட வீட்லையும் சாப்பிட்டுருவோம், எல்லா மக்களையும் பார்த்துக்குவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு தான் வந்து பயங்கர டேஸ்ட்டில் நம்பர் ஒன்று. நான் இதை 100% சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பிறந்ததுனால சப்போர்ட் பண்ணல. உண்மையிலே தமிழில் தான் அத்தனை வகையான டேஸ்ட்டு, அத்தனை வகையான சுவை, அத்தனை வகையான ஸ்பைசஸ் சேர்த்துருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வேறு ஊருக்கு ஆசையே படாதீங்க. தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்று. மதுரை மண்ணில் காலடி எடுத்து வச்சோன்னா ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்றது தான் எங்களுக்கு மிகப்பெரிய உணர்வாக இருந்துச்சு. இதுதான் சிராஜ், என் பேர் சிராஜ்.